ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால பசங்க வீட்டில் இருக்காங்க. நம்ம இன்றைக்கி பாதுஷா செய்யலாம். அதுக்கு ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் சோடா உப்பு, எந்த கப்பில் அளக்குறோமோ அந்த கப்பில் வந்து அரை கப்பு நெய் வந்து கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன். அதனால் கொஞ்சம் நெய் எடுத்துக்கிறேன். மிச்சம் நிறைய ஊற்றிட்டேன், 3/4 கப்பு கிட்ட ஊற்றிட்டேன். அதனால் இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒரு சிட்டிக்கை உப்பு கூட போட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி வரணும். இது கரெக்டான பதம். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டா இந்த மாதிரி வரும். அதில் வந்து அந்த லேயர் தெரிகிற மாதிரி பிசையணும். நல்லா அழுத்தம் கொடுத்தலாம் பிசையக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி லேயர் தெரிகிற மாதிரி பிசைஞ்சிட்டு எந்த கப்பில் நம்ம வந்துட்டு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி, ஜீரா காய்ச்சறதுக்கு இதில் அந்த மாவு வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாதுஷா வந்து சாஃப்டாக வரும். ஒரு 2 ஏலக்காய் உடைச்சி அதையும் அதில் ஜீராவில் போட்டுக்கலாம். ஜீரா ஒரு பக்கம் கொதிக்கட்டும். எண்ணெய் ஊற்றிடலாம். இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதித்தோடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து மெதுவாக லைட்டாக அமுத்திட்டு, லைட்டாக அந்த நடுவில் நம்ம அந்த மெதுவடைக்கு ஓட்டை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஓட்டை போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்லோவாக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல அந்த சைடும் அந்த சைடும் வெந்து வரும். லேயராக இருக்குது தெரியுதா? நல்ல எண்ணெயை கொதிக்க விட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. இதை வந்து ஜீராவில் போட்டு எடுத்துடலாம். லேயராக நல்லா வந்திருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.